என்பர் யாக்கை நில்லாது செல்வம் பார்க்கும் இடம் தந்த மின்போலும் என்பர் பசித்து வந்தே ஏற்கும் அவர்க்கு இட எண்ணின் எங்கேனும் எழுந்திருப்பார் வேற்குமரர்க்கு அன்பில்லாதவர் ஞானம் மிகவும் நன்றே. நீர்க்குமிழுக்கு நிகர் என்பர் யாக்கை நில்லாது செல்வம் பார்க்கும் இடத்து அந்த மின்போலும் என்பர் பசித்து வந்தே ஏற்கும் அவர்க்கு இட எண்ணின் எங்கேனும் எழுந்திருப்பார் வேல்குமரர்க்கு அன்பு இல்லாதவர் ஞானம் மிகவும் நன்றே. இந்த உடலானது நீரின் மீது தோன்றி மறையும் குமிழுக்கு ஒப்பாகும் என்றும் பெரும் செல்வம் என்றென்றும் நிலை பெற்று இராது ஆராய்ந்து பார்க்கும் பொழுது அந்த பெரும் செல்வம் மின்னலை போன்றது என்றும் கூறுவார்கள் அறிஞர்கள். மிகவும் பசியால் வாடி வந்து அன்னமிடுங்கள் என்று யாசிப்பவர்களுக்கு ஏதேது கொடுங்கள் என்று சொன்னால் எங்காவது போய்விடலாம் என்று எழுந்து போய்விடுவார்கள். சிலர் வேலாயுதத்தை உடைய திரு முருகப்பெருமான்பால் பக்தி இல்லாத அத்தகைய மனிதர்களுடைய போலி ஞானம் மிகவும் நன்றாக இருக்கின்றது. சித்தி விநாயக மூர்த்திக்கு ஜெய், சத்குரு அருணகிரிநாத சுவாமிக்கு ஜெய், வெற்றி வேல் முருகனுக்கு ஹரஹரோ ஹர. பூவார் புனிதா புவன தலைமை தேவா கரியின் சிறமே உழவா மூவார் தமிழால் முறையே உனைனன் நாவால் புகழும் நலமே அருள்வார். கந்தர் அலங்கார வரிசையிலே 66வது பாடலாகிய நீர்க்குமிழுக்கு நிகர் என்கின்ற பாட்டை இப்பொழுது காண இருக்கிறோம். நீர்க்குமிழுக்கு நிகர் என்பர் யாக்கை நில்லாது செல்வம் பார்க்கும் இடத்து அந்த மின்போலும் என்பர் பசித்து வந்தே ஏற்கும் அவர்க்கு இடையெண்ணின் எங்கேனும் எழுந்திருப்பார் வேற்குமரர்க்கு அன்பு இல்லாதவர் ஞானம் மிகவும் நன்றே. இந்த ஒரு பாடல்ல அன்பும் ஈகையும் எவ்வளவு முக்கியம் என்பதை ஆணித்தரமாக எடுத்து சொல்லியிருக்கிறார் அருணகிரிநாதர். அன்பே சிவம், சிவமாகி அன்பு இல்லாதவருக்கு எதுவும் இல்லை. அன்பு என்பது முக்கியமான காரியம், ஈதல் என்பது முக்கியமான காரியம். இதுதான் தர்மத்துல முதல் படியாக இருக்கக்கூடியது. இந்த முதல் படியை கடக்கவில்லையான மெய்ப்பொருளை அடைவதற்கு வேற வழியே கிடையாது. மெய்ப்பொருளை அடைவதற்கு ஒரே வழி என்ன என்றால் முதல்ல இடுங்கோள் தானம் என்று தடுங்கோள் மனத்தை விடுங்கோள் வெகுளியை தானம் என்றென்றும் விடுங்கோள். என்னைக்கும் தானம் கொடுப்பதுதான் அருணகிரிநாதர் சொல்றது. அதனால அந்த வாழ்க்கையானது எத்தனை நேரம் இருக்கும்னு தெரியாது. பலவிதமான வண்ணங்களாகிய நிகழ்ச்சிகள் நம்ம வாழ்க்கையில வந்து போய்கொண்டே இருக்கும். நல்லதும் கெட்டதும் வரும். இவ்வளவு இருக்கக்கூடிய வாழ்க்கை எத்தனை நிமிஷம்னா எத்தனை செகண்ட்னு சொல்ல முடியாது. இயற்கையினுடைய அனுபவத்துல ஒரு கண்ணுக்கு தெரிகின்ற அந்த நீர் குமிழி என்பது நீர்ல வருகின்ற நீர் கொப்பளம். அந்த கொப்பளம் வரும்போது கலர் கலரா அது மேல பல விதமான வண்ணங்கள் வரும். ஒரு செகண்ட் கூட இருக்காது, வந்த உடனே உடைஞ்சு போயிடும். அந்த அளவுக்குத்தான் வாழ்க்கை, உடம்பு மனிதனுடைய வாழ்க்கை என்பது. நீர்க்குமிழிக்கு நிகர் என்பர் யாக்கை. யாக்கைனா சரீரம். நீர்க்குமிழி போல வந்து உடனே உடைந்து விடுகின்றது. பிறந்தது எப்போ இறந்தது எப்போன்னு தெரியாத அளவுல வாழ்க்கை நிகழ்ச்சிகள் எல்லாம் வண்ணமயமாக வந்து உடனே அழிந்து போகின்ற அந்த நீர்க்குமிழிக்கு நிகர் என்பர் யாக்கை. நில்லாத செல்வம், எப்ப செல்வம் வந்ததோ வந்த வழியிலே எப்படி செலவாகணுமோ அது தகுந்த போல செலவாகி ஓடி போயிடும். எல்லாருக்கும் அனுபவ ஞானம் இருக்கிறது. நில்லாத செல்வம் பார்க்கும் அந்த மின் போலும் என்பர். மின்னல் எப்ப வந்துச்சு தெரியாது. இடி கேட்கும், பார்க்கறதுக்குள்ள மின்னல் வந்து ஓடி போயிடும். அந்த மின்னல் எப்ப வந்தது எப்ப போச்சுன்னு தெரியாது. அந்த அளவிலே செல்வம் வரும், வந்த வாக்கிலே திரும்பி போகும். அதனால வாழ்க்கைக்கு உபகாரமா இருக்கக்கூடிய வாழ்க்கையே இல்லாம போகும். வாழ்க்கைக்கு உதவியா இருக்கக்கூடிய செல்வம் அதை விட இல்லாமல் போகின்ற மின்னல் போல வந்து போகும் என்பர். யார் சொல்லுவாங்க? சில பேர் சொல்லுவாங்களாம், நிறைய எல்லாருக்கும் உபதேசம் பண்ணுவான், அவன் அது மாதிரி இருக்க மாட்டான். கற்க கசடர கற்பவை கற்ற பின் நிற்க
கெட்க அதற்கு தகன்னு சொல்லுவாங்க. நீங்க அது மாதிரி வாழ்க்கை வாழவில்லை ஆனால் கற்ற கல்வியும் அறிவும் இருந்து என்ன பிரயோஜனம்? அந்த அளவில நான் 4 பேருக்கு தானம் கொடுங்கோ, எல்லாரையும் பார்த்துக்குங்கோ, வாழ்க்கையவே விருதாவா அமுக்காதுங்கோ, இறைவனை நினைச்சுக்குங்கோ, இதெல்லாம் நான் உபதேசம் பண்ண முடியும். உபதேசம் பண்ணின அளவுக்கு நான் தகுதியா இருக்கேனா அப்படிங்கறத முதல்ல கவனிக்கணும். அந்த மாதிரி நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, எல்லாருக்கும் கொடுங்கோ, ஈதல் ரொம்ப நல்லது, இசைப்பட வாழ்தல் அது வல்லது, ஊதியம் இல்லை உயிருக்கெல்லாம் சொல்லி கொடுப்பாங்க. ஆனா அந்த அளவுக்கு தான் இருக்க மாட்டாங்க. அந்த இருக்காதவங்க இறைவனுக்கு கொஞ்சம் கூட அன்பில்லாதவர்கள் ஆகின்றார்கள் என்கிறது அருணகிரிநாதருடைய ஒரு லிஸ்ட்ல அப்படி போட்டிருக்கார். யாரு அன்பு செய்து ஒருவருக்கு வரியாட் போன்று கொடுக்கவில்லையோ அவனை இறைவனுடைய அன்பில சேர்த்துக்க மாட்டாங்க அப்படின்னு அருணகிரிநாதர் எடுத்து சொல்லுகின்றார்கள். அதனால வேர்க்குமரருக்கு அன்பு இல்லாதவர், அந்த யாரு ஒருவனுக்கு கொடுக்கணும்னு சொல்லிவிட்டு யாரா வந்த போது பசித்து ஏற்கும் அவருக்கு இடை எண்ணின் அவங்க கொடுக்கணும்னு நினைக்கிறதுக்குள்ள எழுந்தங்கன்னு ஓடி போயிடுவாங்க. அவனுக்கு கொடுக்க மாட்டான், எழுந்தங்கன்னு ஓடி போயிடுவாங்க. இந்த நிகழ்ச்சி ஔவையார் என்ன சொல்றான்னா, ஜாதி இரண்டொழிய வேறில்லை, சாற்றென்றால் நீதி வழுவா, நெறிமுறையில் மேதிரியில் இட்டார் பெரியோர் இடாதார் இழிகுலத்தோர் பத்தாண்டில் உள்ளபடின்னு சொன்னாரு. உலகத்துல வாழ்பவங்க யாருக்காவது ஏழைகளுக்கு கொடுத்தாங்கன்னா அவங்க பெரியவங்க, இல்லாதவங்க இழிகுலத்தோர். இழிந்த குலத்தை இறைவன் தாழ்மையாக இருக்கிறவனை பார்க்க மாட்டான். இதை தானம் செய்யாத ஒரு நன்றி கெட்டவனை இறைவன் தன்னுடனே சேர்த்துக் கொள்வது இல்லை. அதனால வேர்க்கும் மறுப்பால் அவங்களுக்கு அன்பு கிடையாது, அவர்கிட்ட அன்பு வைக்க மாட்டான் முருகன். யாரு ஒருவன் தானம் செய்து உண்மையாக இறைவனை பணிகிறாரோ அவரை மட்டும்தான் இறைவன் தன்னோட சேர்த்துக் கொள்வான் என்பதற்காக அது சொல்ற. அந்த அவ்வா பாட்டி சொல்லும் போது ஒரு அந்த காலத்துல கவி செய்துதான், கவி பாடிதான் பெரிய பெரிய பணக்காரர்கள்ட்ட போய் கவி பாடி அதுல செல்வம் சம்பாதிப்பார்கள். ஒரு கவிஞர் இருந்தாலும் அவர் போய் ஒரு பெரிய பணக்காரர்கிட்ட போய் பாடெல்லாம் பாடி அவரை பத்தி பிரமாதமா அவருடைய புகழையெல்லாம் எடுத்து சொல்லி பாடினாரா ஏதாவது கொடுப்பாருன்னு. அவர் என்ன சொன்னாரா, அவரு கொடுப்பதே கிடையாது, கஞ்ச பேசினாரு. அவர் என்ன பண்ணாரு, நீ நாளைக்கு வாங்க, அவன்கிட்ட கூட இருந்த ஆளுகிட்ட சொல்லிட்டாரு, நீ நாளைக்கு வாங்க அவன்கிட்ட சொல்லி விடு. நாளைக்கு வர சொல்லிட்டாரு. அவர் சொல்றாரு, நாளைக்கு பைசா வாங்கிக்கோ. இவன் போயிடுறான். போய் அடுத்த நாள் பார்த்தா அந்த போர்டு போட்டிருக்கேன் நாளைக்கு வாங்க. இவன் கேட்கறேன், எங்க எனக்கு பைசா கொடு, நேற்று பாடினேன்னு அதுக்கு ஏதாவது கொடுக்கணுமே சொன்னாங்களே, நாளைக்கு வாங்கினே வந்திருக்கு. நாளைக்கு வாங்கினு சொல்லிருக்கோம், போர்டை பாரு நாளைக்கு தான் இருக்கு, இன்னைக்கு கிடையாது. தினமும் இப்படியே பண்ணி அவனுக்கு கொடுக்க வேண்டாம் என்கின்ற மனசு இருக்கு. இது அப்படியே அருணகிரிநாதர் பாடல போட்டிருக்கார். உடையவர்கள் ஏவர் எவர்கள் என நாடி உளமகிழ ஆசு கவி பாடி உமது புகழ் மேருகிரி அளவுமான எனது உறவுமான மொழி பேசி நடை பழகி மீள வறியவர்கள் நாளை நடவும் என வாடி உடல் வேறாய் நலியும் முனமே உன் அருண ஒளி வீசும் நளின இரு பாதம் தருவாய். இந்த மாதிரி வீணர்களுடைய சொல்லை புகழ் நான் பாடாமல் முருகப்பெருமானே உன்னுடைய திருவடியை பாடி இருக்கிறானே, இந்த வீணேஸ்வர் சொல்லை விரும்பி அவர்கிட்ட போய் நான் பாட்டு பாடினேனே, அது எனக்கு பலனே கிடைக்கலையே. ஈயாத புல்லர் அவர்கள் இருந்தென்ன போயென்ன, எட்டி மரம் காயாது இருந்தென்ன காய்த்துத்தான் பலன்னு. அவங்க பணம் வச்சிருந்தும் யாருக்கும் கொடுக்கலன்னா ஒரு பலனும் இல்லை. அதனால எண்ணியது இடுவாருக்கு என்றே ஈசன் வருவார். யாரு கொடுக்கணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்காகத்தான் ஈசன் வருவார். திண்ணிய பாவம் அதை தீர்க்கும் சாதனமாம். அந்த திண்ணிய பாவம் நம்ம பாவத்தை தீர்க்கக்கூடியது கொடுக்கின்ற தானம் மட்டும்தான். உண்ணும் உணவானாலும் உவந்தளிக்க பொருளானாலும் நன்னும் நமசிவாய என்றிடு புண்ணியம் வேற ஏதும் இல்லை புவியில் சொன்னார். பூலோகத்துல புண்ணியம்னு ஒண்ணு இருக்கு, எதுனா அது வரியார் கொண்டு ஈவதே புண்ணியம். அந்த யாருக்கு ஏழைய பார்த்து பாத்திரம் அறிந்து ஒருத்தன் பிச்சை இட இல்லைன்னா அவன் என்ன செய்யறதும் பிரயோஜனம் இல்லை அப்படிங்கிறது அருணகிரிநாதருடைய வாக்கு. அதனால நீர்க்குமழிக்கு நிகர் என்பர் திருச்செங்கோட்டு பாட்டுல அருணகிரிநாதர் விளக்கமா சொல்றார். நீர்க்குமழிக்கு நிகர் என்பர் யாக்கை, யாக்கைனா சரீரம், நில்லாது செல்வம் பைசா நிற்காது, பார்க்கும் அந்த மின்போதும் என்பர் பசித்து ஏற்கும் அவருக்கு இடை எண்ணி எங்கேயும் எழுந்திருப்பார். வேட்குமரப்பால் அன்பில்லாதவர் ஞானம் மிகவும் நன்றே பொற்புறம் எனாம அற்ப நிலையாக பொய்க்குடில் குலாவும் மனையாளும் புத்திரரும் வீடு மித்திரரும் ஆன புத்தி சலியாக பெருவாழ்வு நிற்பதொரு கோடி கற்பம் என மாயே நிட்டையுடன் வாழும் அடியே யார் நித்த நினத்தாரில் வைத்தது ஒரு காதல் நிற்கும் வகை ஓத நினைவாய். நான் உன்னிடத்துல அன்பு செய்ய வேண்டும் முருகப்பெருமானே, அன்பு செய்து ஏழைக்கு ஒன்று அள்ளி இட வேண்டும், இல்லைன்னா கெடுவாய் மன்னனே
கதிகள் கரவாது இடுவாய் வடிவேல் இறைத்தாள் நினைவாய் அருள்கிறார் அனுபூதியில சொல்றார். அதனால சுடுவாய் நடுவேதனை சூழ்படவே விடுவாய் விடுவாய் வினையாகுமே சொன்னார். வெயில் கதிர் வடிவேலவனை வாழ்த்தி வணங்கி என்றும் நொய்யில் பிழ வளவேனும் பகர்மின்காள் உங்கள் கிங்கன் வெயில் கொதுங்க உதவா உடம்பின் வெறுநிழல் போல் கையில் பொருளும் வாராது காணும் கடை வழிக்க கடைசியில உனக்கு எந்த பொருளும் வந்து உதவாது. வீட்டு மனைவார் குழந்தைகள் யாரும் வந்து உதவி செய்ய மாட்டாங்க. கடைசி நேரத்துல இறைவன் மட்டும்தான் வருவார். உயிர் போகும். வாழ்க்கை ரொம்ப சிறிய அளவுதான் வாழ்க்கையுடைய நேரம் மிக்க கம்மி. அந்த யாக்கை நிலையாது போகும். இளமை நில்லாது யாக்கை நிலையாது. வளமையோ செல்வமோ நலம் ஒன்றும் தாராது. நிலைமை இதுவாக தலைமை பொருளாக நிம்மதியை இருந்தனுக்குத்தான் முருகப்பெருமானே எனக்கு அருளை கொடு, ஞானத்தை கொடு, வாழ்கின்ற வாழ்க்கையிலே நிம்மதியை கொடு. நீ என்னிடம் அன்பில்லாமல் இருக்காத, என்னை நீ அன்பு செய்ய வேண்டும் என்றால் ஏற்கும் அவருக்கு நான் இட வேண்டும். பல வண்ணங்களை காட்டி இமைப்போதில் யாக்கை நிலையாது. செல்வம் செலவழிந்து இல்லாது போகும். எல்லோருக்கும் அப்படி என்று சொல்லி எல்லோருக்கும் போதிப்பார்கள். ஆனால் பசிக்கு ஒரு பிச்சைக்காரன் வருவாரன் எங்கேயும் எழுந்து போய் விடுவார்கள். நல்ல சாமர்த்தியம் என்ன ஞானம் என்று இவர்களை போற்றத்தான் வேண்டும். இவங்க பரியாசிக்கிறனா நல்ல ஞானம் பாது யாரையை பார்த்தோன்னு எழுந்து ஓடுறான் என்று பரியாசிக்க தோன்றுகிறது. இவர்கள் வேர்க்குமரிடம் அன்பில்லாதவர்கள் ஆவார்கள் அப்படின்னு சொன்னாங்க. இறைவன் ஏழைகளுக்கு என்றவர்களுக்கு தான் இறைவன் வரான். அதை திருமூலர் சொல்றார். நடமாட கோவில் நம்பருக்கு ஒன்று ஈதால் படமாட கோவில் பரமருக்கு அது ஆகா. நடமாட கோவில் நம்பருக்குன்னு ஒரு கோவில் இருக்கக்கூடிய சிவபெருமானுக்கு கொடுக்கவில்லை. இப்ப சிவபெருமான் கொண்டு கொடுத்தோம்னா அது ஏழைகளுக்கு போய் சேராது. ஆனா படமாட கோவில் பாமர் ஏழைகளுக்கு ஒன்று ஈயின் நடமாட கோவில் நம்பருக்கு அது ஆமே சிவபெருமானுக்கு அது போய் சேர்றது. ஏழை கிட்டது வரியார் கொண்டு ஈந்தால் அந்த இட்டது இறைவனுக்கு போய் சேர்றது. அதனால மக்கள் சேவை மகேசன் சேவை. மக்களுக்கு செய்வது மகேசனுக்கு போய் செய்கின்றது ஆகிறது. ஆகையினாலே இறைவனுக்கு நீ இறைவன் நினைவை மனதிலே வைத்துக் கொண்டு ஏழைகளுக்கு இட வேண்டும் என்பதை எடுத்து சொல்லுகிறார்கள். இங்கே ஔவையாரும் அதே தான் சொன்னா, நீ இந்த மாதிரி வாழ்க்கை அழிந்து போகும் ஏழைகளுக்கு இட வேண்டும் அப்படின்னு சொல்லி கொடுத்தா. காசியிலே ஒரு சாமியார் இருந்தாராம். ஒருத்தர் இருந்தா ஒரு பிச்சைக்காரன் இருந்தானா. அந்த பிச்சைக்காரன் கெஞ்சி கெஞ்சி கேட்டு யாரும் எதுவும் கொடுக்கலையா. கடைசியில யாரோ பழைய சப்பாத்தி ஒண்ணு கொடுத்தாலா. அதை எடுத்துட்டு போய் கொஞ்சம் கொஞ்சமா தின்னு எங்க உட்காந்துருந்தானா. அவன் தீண்டப்படாத வியாதி அடைந்தவன். அவன் பக்கத்துல யாரும் வர்றதில்லை. பக்கத்துல இருந்தாலே எழுந்து ஓடிடுறாங்க. கடைசியில ரோட்டு எல்லையில போய் ஒரு சாக்கடை பக்கத்துல உட்காந்து அந்த சப்பாத்தியை எச்ச பண்ணி பாதியை சாப்பிட்டுட்டு இருக்கும்போது இன்னொரு பிச்சைக்காரர் வந்தார் அந்த தாடியோட. அந்த பிச்சைக்கார சாமியார் நீ சாப்பிடுறப்ப எனக்கு கொஞ்சம் கொடுனா. இவர் சொன்னா நான் வியாதி வந்தவன் பாக்குறவங்க நான் துரத்திவிட்டேன். கடைசியே இதை கொடுத்துருக்கேன். இதை நான் எச்ச பண்ணி சாப்பிட்டுருக்கேன். இது எப்படி உனக்கு கொடுக்கறது? பரவாயில்ல கொடு, எனக்கு பசி ரொம்பவா இருக்கு, அதையாவது சாப்பிடுன்னு அந்த எச்சையை வாங்கிட்டானோ சாப்பிடு. அந்த வந்திருக்கிற சாமியார் சிவபெருமானு காசி விஸ்வநாதரே வந்திருக்காரு. கொடுத்து அந்த எச்சலை வாங்கி சாப்பிடும்போது நான் வந்தது யாரு தெரியுமான்னு கேட்டாராம். அப்ப இந்த பிச்சைக்காரன் சொன்னானா, நீங்க வேற யாரு காசி விஸ்வநாதர் தான் வந்திருக்கீங்க அப்படின்னு. ஏப்பா எப்படிப்பா கண்டுபிடிச்ச கேட்டா, இந்த மாதிரி ஒரு நோயாளி கிட்ட இந்த தானத்தை கேட்கறியே, நீ காசி விஸ்வநாதர் தவிர வேற யாரு தயை உள்ளவனா இருக்க முடியும்னு. அந்த அன்பும் தயையும் பக்தியும் இறைவனிடத்துல வச்சா இறைவன் எந்த மாதிரி பாழ்நிலையிலையும் நம்ம காப்பாற்றுவான்னு என்பதற்கு ஆதாரமான கதை இந்த கதை. அந்த அளவிலே இறைவனே பிச்சை எடுத்துட்டு இருக்கான்னா என்ன அர்த்தம்? நாம தானம் இட வேண்டும் என்பது அர்த்தம். ஆண்டவனே நம்ம கிட்ட கேட்கிறான்னா அன்பை பிச்சை கேட்கிறான். அன்பை ஆண்டவன்கிட்ட கொடுக்கணும். அன்பை அடியார்களோட சேர்ந்து இருக்கணும். அதைத்தான் இந்த பாடல்ல நீர் குமழிக்கு நிகர் என்பர் யாக்கை நில்லாத செல்வம் பார்க்கும் இடத்து அந்த மின்போலும் என்பர் பசித்து வந்தே ஏற்கும் அவருக்கு இட எண்ணின் எங்கேனும் எழுந்திருப்பர் வேர்குமரருக்கு அன்பு இல்லாதவர் ஞானம் மிகவும் நன்றே என்றார் அருணகிரிநாதர். மிக்க சிறப்பான ஈதலுக்கு உகந்த பாடல். வெற்றிவேல் முருகன் கரோகரா.